நீ கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் நெகேமியா 8:3. தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறா பார்ப்போம். இங்கே எஸ்ரா தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்கிறார். அப்போது அவர் தேர்ந்தெடுத்த இடம் தண்ணீர் வாசல் பக்கத்தில். ஏன் தண்ணீர் வாசல் பக்கத்தில் தேர்ந்தெடுத்தார்னா இதுக்கு 3 முக்கிய காரணம் இருக்குது. ஒன்று, தண்ணீர் வாசல் பக்கத்தில் ஒரு பெரிய விரிவான திறந்த வேலி இருந்துச்சு. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அந்த இடத்துல சேர முடியும். அதனால் ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஏற்ற இடமா இருந்துச்சு. 2வது, அந்த காலகட்டத்தில் எல்லாரும் கோவிலுக்குள் ஈஸியாக வர முடியாது. தேவனுடைய வார்த்தை எல்லாரும் கேட்கணும்னு இந்த தண்ணீர் வாசல் பக்கத்தில் இருக்கிற இடத்த தேர்ந்தெடுத்தார். 3வது, மக்கள் அங்கே தினமும் தண்ணீர் எடுக்க வருவாங்க. அப்போ அவங்க தண்ணீர் எடுக்கும் நேரத்தில் கூட தேவனுடைய வார்த்தை அவங்க காதில் விழுகணும்னு இந்த இடத்த தேர்ந்தெடுத்தார். ஊழியக்காரங்களோட நோக்கம் தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கிட்டையும் போய் சேரணுன்ற எண்ணம் தான் இருக்கணும். எஸ்ரா வெயிலுன்னு பார்க்கல, மழைன்னு பார்க்கல, அவருடைய சௌகரியத்தை எதிர்பார்க்கல. அதனால தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பிரசங்கிக்கிறார். ஊழியக்காரங்க சௌகரியத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. பிரசங்கம் கொஞ்சம் பேர் கேட்டால் போதும் நினைக்கவும் கூடாது. எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் தான் நம்மளை தேவன் அழைத்தார், இந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாரு. அதனால் ஊழியக்காரங்க எல்லாருமே சௌகரியத்தை எதிர்பார்த்து வேலை செய்யக்கூடாது. ஆமேன்.